வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19 மீனாட்சியம்மன் கோயில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏப்ரல் 28 காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் நடைபெற உள்ளது. திருக்கல்யாணத்தில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் அறநிலையத்துறையின் https://hrce.tn.gov.in என்ற இணையதளத்திலும் https://madurai-meenakshi.hrce.tn.gov.in என்ற மீனாட்சியம்மன் கோயில் இணையதளத்திலும் பதிவு செய்யலாம். ஏப்ரல் 19 முதல் ஏப்ரல் 22 வரை இரவு 9 மணி வரை ரூபாய் 500, ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மொய் காணிக்கையும் இதன் வழியே செலுத்தலாம் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருக்கல்யாணத்திற்கு முதலில் வருவோருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் கட்டண சீட்டுகள் பெற்றவர்கள் அன்று வடக்கு கோபுரம் வழியாகவும், இலவச தரிசன முறையில் வருபவர்களுக்கு தெற்கு கோபுரம் வழியாகவும் அனுமதிக்கப்படுவர். ரூபாய் 500 கட்டண சீட்டு பதிவில் ஒருவர் 2 கட்டண சீட்டுகள் மட்டுமே பதிவு செய்ய முடியும். ரூபாய் 200க்கு ஒருவர் 3 கட்டண சீட்டுகள் பதிவு செய்ய முடியும். ஒரே நபர் 500க்கும் 200க்கும் முன்பதிவு செய்ய முடியாது. பிறந்த தேதி சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு பதிவிற்கு ஒரு போன் எண் மட்டுமே பயன்படுத்த முடியும். பாதுகாப்பு காரணங்கள் கருதி குழந்தைகளை அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும். எல்லிஸ் நகரில் உள்ள யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியில் ஏப்ரல் 19 முதல் ஏப்ரல் 22 வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நேரில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆதார், ஆளறி சான்று, இமெயில் அவசியம். அனுமதிக்கப்பட்ட கட்டண சீட்டுகளின் எண்ணிக்கையை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் வரப்பெற்றால் கம்ப்யூட்டர் மூலம் குழுக்கள் முறையில் விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து SMS, இமெயில் ஏப்ரல் 23 அனுப்பப்படும். உறுதி செய்யப்பட்ட இமெயில் SMS கிடைக்கப்பெற்றவர்கள் ஏப்ரல் 24 முதல் 27 வரை யாத்திரை நிவாஸ் தங்கும் விடுதியில் ரொக்கம் செலுத்தி கட்டண சீட்டு பெறலாம். கட்டண சீட்டு பெற்றவர்கள் திருக்கல்யாணத்தன்று அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவர். 500 ரூபாய் கட்டண சீட்டு பெற்றவர்கள் வடக்கு ராஜகோபுரம் மொட்டை முனீஸ்வரர் சன்னதி அருகில் உள்ள வழியாக அனுமதிக்கப்படுவார்கள். 200 ரூபாய் கட்டண சீட்டு பெற்றவர்கள் வடக்கு சித்திரை வீதியில் கிழக்கு சித்திரை வீதி சந்திப்பு அருகே உள்ள பாதை வழியாக வடக்கு ராஜகோபுரத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் இணை கமிஷனர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கேரளாவில் தங்களது வீடுகளில் ஐஸ்வர்யம் பெருகவும் செல்வம் கொழிக்கவும் கிடைத்த செல்வம் நிலைக்கவும் வேண்டி கோயில்கள் வீடுகளில் விஷுக்கனி கண்டு கேரள மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோல் கேரள மக்கள் அதிகம் வாழும் கன்னியாகுமரி மாவட்ட மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறந்து விஷுக்கனி தரிசனம் நடைபெற்றது. அதிகாலை முதலே பக்தர்கள் குடும்பமாக கோயிலில் கனி கண்டு வழிபாடு நடத்தினர். வீடுகளிலும் கிருஷ்ணனை அலங்கரித்து புத்தாடை, கண்ணாடி, காய்கறி, பழங்கள், கனிக்குன்றை பூக்களை வைத்து கனி காணும் சடங்கு நடைபெற்றது. பக்தர்களுக்கு வெற்றிலையில் நாணயங்கள் பிரசாதமாக கோயில் அர்ச்சகர் வழங்கினர். இதேபோல குருவாயூர், சபரிமலை ஐயப்பன் கோயில் உட்பட பிரசித்தி பெற்ற கோயில்களில் இன்று விஷுக்கனி தரிசனம் நடைபெற்றது.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரசித்தி பெற்ற தந்தி மாரியம்மன் கோயில் உள்ளது. கோயிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிகர நிகழ்ச்சியாக தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அம்மன் தேரில் பிரவேசித்தார். மகா தீபாராதனை கட்டப்பட்டது. இமயமலையிலிருந்து வருகை தந்த இமய ஜோதி திரு ஞானானந்த சுவாமிஜி விழாவிற்கு தலைமை வகித்தார். பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். துருவம்மன் கோயிலிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் தேரில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். மக்கள் உப்பு வீசி மாவிளக்கெடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வீதி உலாவில் பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட நடனம் மக்களை கவர்ந்தது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். மலையாள மொழி பேசும் மக்களின் புத்தாண்டு தினமான விஷு பண்டிகை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விஷு பண்டிகையை முன்னிட்டு முத்தரசநல்லூர் ஸ்ரீ குருவாயூரப்பன் கோயிலில் கிருஷ்ண பகவானுக்கு பல்வேறு வகையான கனிகள், அரிசி, உப்பு, சர்க்கரை மற்றும் தானியங்களை நிரப்பியும் கொன்றை மலர்கள் மற்றும் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்து விஷு கனி காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் நடைபெற்ற தீபாராதனையை தொடர்ந்து கோயிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் கை நீட்டம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் ஏராளமானோர் தங்களது குடும்பத்தினருடன் குருவாயூரப்பனாம் கிருஷ்ணரை வழிபட்டு கை நீட்டம் பெற்றுச் சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு கோயிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெறும். இதற்காக இன்று தஞ்சை மேலவீதி தேரடியில் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. முன்னதாக பந்தக்காலுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர்.
தொடர்ந்து மேளதாளம் இசைக்க தேரில் பந்தக்கால் நடப்பட்டது. அறநிலையத்துறை உதவி ஆணையர் கார்த்திகேயன், கண்காணிப்பாளர் ரவி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வச்சுட்டு பார்க்குறேன் சார். அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க சார் எல்லாரும்.